பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது, சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சுத்தமுள்ள கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். வேதத்திலே தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதை போல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் மாறும்போது நிச்சயமாகவே கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். கர்த்தரை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். மென்மேலும் பலத்து போகும்படி கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை கட்டளையிட்டு இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.